ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 10. நரகத்தின் இருதயம். இரவு நேரங்களில் நான் கர்த்தருடன் நரகத்துக்கு செல்வதுண்டு. பகல் முழுவதும் முந்தின இரவில் நான் ஆண்டவர் இயேசுவோட நரகத்தில் கழித்த காட்சிகள் என் கண் முன்னே நிற்கும். அவற்றை அநேகரிடம் பகிர்ந்து கொள்வதுண்டு. ஆனால் அவற்றை அவர்கள் நம்புவதில்லை. அதனால் என் இருதயம் மிகவும் சோர்வடைந்தது. இருப்பினும் கர்த்தரின் கிருபையால் ஒவ்வொரு நாளையும் கடத்த முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகுவதாக. அடுத்த இரவில் இயேசுவும் நானும் நரகத்துக்கு சென்றோம். நாங்கள் இருவரும் நரகத்தின் வயிற்று பகுதியின் விளிம்பு வழியாய் நடந்து சென்றோம். மாம்ச கருகின நாற்றமும் செத்த அழுகிய பின்னாற்றமும் எங்கும் புகையும் எரிபந்த அக்னி காற்றும் நரகத்தை நிரப்பிக்கொண்டே இருந்தது. இந்த வாடைகள் என்னை இன்னும் சோர்வடைய செய்தன. இதனை உணர்ந்த ஆண்டவர், மகளே, நான் உன்னை கைவிடுவதில்லை, திடன் கொள், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி எனது கரத்தை பற்றி பிடித்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து நடந்தோம். எங்கள் எதிரில் ஒரு பெரிய கூடைப்பந்து பாஸ்கெட் பால் மைதான அளவில் பொருள் மேலும் கீழுமாக அசைந்து கொண்டிருப்பதை கண்டேன். இது நரகத்தின் இருதயம் என்று இயேசு சொல்லி இருக்க ஞாபகத்துக்கு வந்தது. இக்காரிய இருதயத்துக்குள்ளிருந்த பெரிய கைகளும் கொம்புகளும் வெளியே வந்து கொண்டிருந்தது. வெளியிலே வந்த அவை மேலே சென்று நரகத்தின் வெளியும் பூமிக்குள்ளே சென்றன. இவைதான் சத்திய வேதத்திலே கூறப்பட்டுள்ள கொம்புகளே என ஆச்சரியப்பட்டேன். இருதயத்தை சுற்றிலும் இருந்த பூமி காய்ந்து பழுப்பு நிறமாய் காணப்பட்டது. இருதயமோ கருமையினாலும் கருமையாய் இருந்தது. பாம்பின் தோலில் உள்ள செதில் நிறம் போன்ற ஒரு நிறம் அக்கருப்போட கலந்து காணப்பட்டது. அது ஒவ்வொரு முறையும் துடிக்கும் போது ஒரு பயங்கர நெடி அதிலிருந்து கிளம்பியது. உண்மையான இருதயம் போன்று சுருங்கி விரிந்து கொண்டிருந்தது. ஒரு வலிய தீய சக்தி அதை சூழ்ந்திருந்தது. அதிக பயத்தோட இத்தீய இருதயத்தின் நோக்கம் என்னவென்று பார்த்து கொண்டிருந்தேன். இயேசு என்னிடம், இரத்த குழாய்கள் போல தோன்றும் இக்கிளைகளையை தரை வழியாக வெளியிலே செல்லும் குழாய்கள், பைப்லைன், அவை தீமையான அக்குழாய்க்குள்ளே கொட்டுகின்றன. இவைதான் தானியேல் கண்ட கொம்புகள். இவை பூமியில் உள்ள தீய ஆட்சிகளை குறிக்கின்றன. சிலர் ஏற்கனவே முடிந்து போயின, சில இன்னும் வர இருக்கின்றன, சில இப்போது உள்ளன. தீய ஆட்சிகள் எழும்பும். அந்தி கிறிஸ்து அநேக ஜனங்கள் இடங்கள் மேல் ஆட்சி செய்வான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இவனால் வஞ்சிக்கப்படுவார்கள். அநேகர் வழிவிலகி மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவார்கள். இப்பெரிய கொம்புகளிலிருந்து சிறிய கொம்புகளும் வளரும். சிறிய கொம்புகளிலிருந்து பிசாசுகளும் அசுத்த ஆவிகளும் சகலவிதமான தீய சக்திகளும் வரும். அவை பூமிக்குள்ளே அனுப்பப்படும். மேலும் பல கெட்ட செயல்கள் செய்யும்படி அவைகளால் சாத்தானால் போதிக்கப்பட்டிருந்தன. இந்த ராஜ்யங்களும் தீய சக்திகளும் மிருகத்துக்கு கீழ்ப்படிந்து அழிந்து போகும். இவைகள் எல்லாம் நரகத்தின் இருதயத்திலிருந்து எழுதுகின்றன என்று சொன்னார். இவைகளை ஆண்டவர் இயேசு ஒரு புத்தக வடிவிலே உலகத்தில் உள்ள மக்களுக்கு எச்சரிப்பாய் எழுதி வைக்க சொன்னார். அந்த வெளிப்பாடுகளின் மூலம் சாத்தான் இந்த உலகத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்கு வைத்திருக்கும் தடைகளையும் வெளிங்கரப்படுத்த கர்த்தராகிய இயேசு என் மூலம் சித்தம் கொண்டார். எனவே இவைகளை உங்கள் நன்மைக்காக எச்சரித்து எழுதுகிறேன். மகளே, என்னை தொடர்ந்து வா என்று இயேசு அழைக்க அவருடன் சில படிகள் ஏறி இருதயத்தின் உள்ளே சென்றோம். சற்று நேரத்துக்குள்ளே எங்கள் எதிரில் இருந்த ஒரு கதவு திறக்க நாங்கள் இருதயத்தின் உள்பகுதிக்குள்ளே சென்று விட்டோம். எங்கும் கும்ம இருட்டு, எங்கும் தாங்க மூச்சு திகக்கும் முக்காட வைக்கும் துர்நாற்றம். இந்த கார் இருளில் நான் காணக்கூடியது ஒன்று உண்டென்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. நான் அவருடன் சேர்ந்து நெருங்கி நடந்து கொண்டிருந்தேன். திடீரென்று இயேசு காணவில்லை. நான் சற்று எதிர்பாராத, என்னால் நினைத்து பார்க்க முடியாத காரியம் எனக்கு நேரிட்டது. பயம் என்னை பற்றி பிடித்தது. என் ஆத்துமா கலங்கிற்று. மரணம் என்னை பற்றி பிடித்தது. எங்கே இருக்கிறீர் இயேசுவே, வாரும் வாரும் என்று அலறினேன். என்னை விடத்திலிருந்து எடுத்து வெளியே கொண்டு போய் விடும் என்று, என்னை விடுவியும் என்று சொல்லி அழுதேன். இங்கும் அங்குமாக அந்த இருளிலே ஓடலானேன்.
இவ்வாறு நான் ஓடி இருதயத்தின் சுவரை தொட அது என் கையின் அழுத்தத்துக்கு எதிராக அசைந்து கொடுத்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் 2 பிசாசுகள் மங்கிய மஞ்சள் விளக்கு ஒளியிலே என் அருகே வந்து எனது 2 கரங்களையும் சங்கிலியினால் கட்டினது மட்டுமல்லாமல் அவைகள் கலகலவென்று சிரித்து கொண்டே என்னை தரதரவென்று இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே இழுத்து சென்றன. இந்நிலையிலே என் முழு பலத்தோடு ஆண்டவரை நோக்கி கதறினேன். ஆனால் பதில் இல்லை, இல்லவே இல்லை. என் மாம்ச பலத்தோடு சங்கிலியினால் கட்டிலிருந்து விடுபட முரண்டு பண்ணினேன். ஆனால் இந்த பிசாசுகள் லகுவாக இழுத்து சென்று கொண்டிருந்தன. என்னை இருதயத்தின் ஆழத்துக்கு அவைகள் இழுத்து சென்றன. திடீரென்று இனமாறிய வலியும் வேதனையும் என்னுள் வந்தது. என்னுடைய மாம்சத்தை எனது எலும்புகளில் நின்று எரிந்து போடுவது போன்ற வேதனை மேலிட வேதனையினால் கதறி அழுதேன். இப்பிசாசுகள் என்னை ஒரு சொல் அறைக்குள்ளே அடைத்து பூட்டின. நான் மிகவும் சபத்தமிட்டு அழுது கதறினேன். நீ எவ்வளவு அழுதும் பயனில்லை. நிச்சயமாகவே நீ உன் தவணை நேரத்தில் எங்கள் எஜமானை சந்திக்கவே வேண்டும். சாத்தானை சந்திக்க வேண்டும். அவர் தனது பொழுதுபோக்குக்காக உன்னை சித்திரவாதை புரிவார் என்று அவ்விரு பிசாசுகளும் கூறிவிட்டு சென்றன. நான் ஏன் இங்கு இருக்கிறேன்? என்ன தவறு செய்தேன்? எனக்கு என்ன ஆயிற்று? என்னை விடுவியும் என்று கதறினேன். ஒரு பயனும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த அறையின் சுவரை தொட்டேன். அது முன்னும் பின்னும் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு உயிருள்ள சுவரை மிருதுவான அமைப்பாயிருந்தது. ஆண்டவரே, என்ன நடக்கிறது? நீர் எங்கே இருக்கிறீர்? என்னை கைவிடாதிரும் என்று கெஞ்சி அழுது பயனில்லை. எனது அழுகு குரலை எதிராளியாக வர கேட்டேன். பயம் என்னை பற்றி பிடிக்க நான் அழுது கொண்டே, இயேசுவே வாரும், என்னை விடுவியும் என்று கூறிக்கொண்டே இருந்தேன். எனது அழுகைக்கும் கூக்குரலுக்கும் பயனில்லை. ஏனென்றால் இயேசு இங்கில்லை என்று இருளிலிருந்து ஒரு குரல் எழும்பிற்று. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மங்கிய வெளிச்சம் தோன்றிற்று. இவ்வெளிச்சத்தில் அருகில் உள்ள செல் அறைகளும் அவ்வறையில் இருந்தவர்களையும் என்னால் காண முடிந்தது. அச்சுவர்களிலிருந்து ஒரு விதமான பசபசப்பான தீவிரம் கசிந்து கொண்டே இருந்தன. இந்த வேதனை தரும் இடத்துக்கு வந்துவிட்டாயா? இங்கிருந்து வெளியே வர முடியாது என்று சொல்ல கேட்ட திடுக்கடிட்டேன். அது அருகில் இருந்த அறையிலிருந்து வந்த பெண்ணின் குரல். அவளை அந்த மங்கிய வெளிச்சத்தில் அரைக்குறையாக காண முடிந்தது. நாங்கள் இருவரும் தூக்கம் வராது இந்த வேதனை அனுபவித்து கொண்டிருந்தோம். ஆனால் மற்ற அறைகளில் இருந்தவர்கள் யாவரும் மயங்கி விழுந்திருந்தனர். என்னை தனிமையும் கலக்கமும் பிடிக்க நான் வேதனையோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அந்த பெண், சில வேளையிலே நம் சாத்தானை நேராக சந்திக்க வேண்டியிருக்கும். அவன் தனது இன்பத்துக்காக நம்மை சித்திரவாதைக்குட்படுத்துவான். நமது வேதனையை அவனது உணவும் இன்பமும். நமது பாவங்கள் எப்போதும் நம் கண்கள் முன்னாக நிற்கின்றனவே. நம் தேவ பயமற்று வாழ்ந்தோம். நம் ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டோம். ஆனால் அவரை விட்டு தூரம் போனோம். நம் எண்ணம் போல் வாழ்ந்தோம். நான் இங்கு வருவதற்கு முன்னால் பூமியிலே அநேக ஆண்களுடன் பெண்களுடன் பணத்துக்காக வேஸ்தனம் பண்ணி காம விகாரத்தினால் நிறைந்திருந்தேன். அநேக குடும்பங்களை நாசப்படுத்தினேன். இங்குள்ள அறைகளில் காம விகார புணர்ச்சிக்காரரும் ஒரு பால் புணர்ச்சிக்காரரும் வேசிக்கல்லரும் உள்ளனர் என்றால், நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவள் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டவள். நான் கர்த்தருடையவள். நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று என் முழு பலத்தோடு கதறினேன். சற்று நேரத்துக்கெல்லாம் அவ்விரண்டு பிசாசுகள் கதவை திறந்து, ஒன்று என்னை வெளியே இழுக்க, மற்றொன்று என்னை உள்ளிருந்து வெளியே தள்ளிற்று. அப்பிசாசுகள் என்னை தொடும்போது அக்கினி பற்றி எரிந்தது போலிருந்தது. இயேசுவே காப்பாற்றும், நீர் எங்கே இருக்கிறீர் என்று அழுதேன். ஒரு அக்கினித்தாள் என்னை பற்றி நெருங்கிற்று. ஆனால் என்னை நெருங்கிய போது அது முற்றிலும் அவிந்து போயிற்று. என்னை விஸ்தரமான இடத்துக்கு இவ்விரு பிசாசுகள் இழுத்து சென்றன. பின்பு பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு ஆராதனை அறைக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டேன். அங்கு ஒரு மேடையிலே ஒரு பெரிய புத்தகம் திறந்திருந்தது. பெரிய சிறுபொலியின் மத்தியிலே சாத்தான் தோன்றி, இறுதியாக நீ இங்கு வந்துவிட்டாய். பூமியிலிருந்து உன்னை வெறுத்து விட்டேன். உனக்கு என்ன தண்டனை காத்திருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி பெரிய புத்தகத்தின் பக்கங்களையே புரட்ட ஆரம்பித்தான். அன்புள்ள ஆண்டவரே, இவைகள் எல்லாம் உண்மையா என்று அலறினேன். எனக்கு முன் நின்று கொண்டிருக்க ஆத்துமாவின் பெயரை வாசித்து அந்த தண்டனையை சாத்தான் வாசிக்க, பிசாசுகள் அந்த ஆத்துமாவை தரதரவென்று இழுத்து கொண்டு போய் வதிக்க ஆரம்பித்தன. என் பேர் அடுத்து வந்தது.
கடைசியாக நீ வந்துவிட்டாய். என்னிடமிருந்து தப்ப முயன்றாய். உனக்காக அநேக நாட்களாக காத்திருந்தேன். இப்போது சிக்கிவிட்டாய் என்று சொல்லி கலகலவென்று ஏராளமான சிரித்தான். பயம் என்னை காவியது. எனது மாம்சத்தை எனது எலும்புகளினின்று எரிப்பது போன்ற வேதனையும் என் எலும்புகள் இறந்தவர்களின் எலும்பை போல உலர்ந்தது. அழுகிய எனது மாம்சத்தின் புழுக்கள் நெளிந்தன. இயேசுவே, நீர் எங்கே இருக்கிறீர்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று அலறினேன். சாத்தான் சிரித்து கொண்டே, இங்கே இயேசு இல்லை, நான் தான் உன் ராஜா, நீ என்னுடனே எப்போதும் இருப்பாய், நீ என்னுடையவன் என்றான். நான் சொல்ல என்ன, துக்கத்திலே நிறைந்தவளாய் கர்த்தரின் அறிவு, அன்பு, அமைதி, சாந்தம் போன்ற எல்லா குணங்களிலுமின்று விடுவிடப்பட்டு நின்றேன். இயேசுவே, என்னை ரட்சியும் என்றேன். நானே உன் தெய்வம் என்று சாத்தான் கூறியவாறு தனது கையினாலே சைகை காட்ட ஒரு பெரிய அருவருப்பான வௌவாலின் இறக்கையுடைய பிசாசு வந்து நின்று, இவளை நான் என்ன செய்யட்டும் என்றது. இவளை நரக இருதயத்தின் ஆழத்திலே கொண்டு போய் விட்டுவிடு. அந்த வேதனையினால் வதிக்கப்பட்டால் என்னை நோக்கி கூப்பிடுவாள் என்றான் சாத்தான். நான் இழுத்து செல்லப்பட்டேன். ஆண்டவரே, நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? இயேசுவே, இறங்கும், இல்லாவிடில் மரிப்பது நலம் என்றேன். உடனே நான் இருந்த இடத்தை பளிச்சென்று ஒரு ஒளி நிரப்பிற்று. என் ஆண்டவர் இயேசுவை கண்டேன். அவர் என்னை தனது கரத்தினாலே ஏந்தி என் இல்லத்திலே கொண்டு வந்து விட்டார். என் கண்களின் வழியாய் கண்ணீர் வழிந்தோடி, இயேசுவே, நீர் எங்கு சென்றிருந்தீர் என கேட்டதற்கு, மகளே, நரகம் என்பது உண்மை. நீ அதை அனுபவிக்கும் வரை அதன் நிச்சயத்தை முற்றிலும் அறிய இயலாது. இப்போது நீ உண்மையை அறிவாய். மற்றவர்களுக்கு நீ அதை பற்றி இப்போது சொல்ல இயலும். அது முற்றிலுமாய் உண்மை, சந்தேகமே இல்லை என்பதை உணரத்தான் இப்படி செய்தேன் என்றார் இயேசு. நான் என் பலவீனத்தின் மிகுதியினாலும் என் ஆவி ஆத்துமா சோர்வினாலும் அப்படியே மயங்கி கர்த்தரின் கரத்திலே விழுந்தேன். கர்த்தர் என்னை முற்றிலுமாக மீட்டு கொண்டாலும் நான் சாத்தானின் நரக இருதயத்தினுள்ளே சென்று வந்ததினால் நான் என் குடும்பத்தை விட்டு, என் இயேசுவை விட்டு, என்னுடைய இனஜன பந்துகளை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற ஒரு சோர்வு இருந்தது. அதற்கு பின்பு நான் வீட்டிலே இருந்த நாட்களில் இந்த சோர்வு எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த நரகத்தின் திகழும் சொந்த அனுபவம் எப்போதும் என் கண்முன் இருந்து கொண்டே இருந்தது. இந்த பெரம்பையிலிருந்து நான் மீள அநேக நாட்கள் பிடித்தது.